அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் கிடைத்த செய்தி நண்பர்களே, பிரேக்கிங் நியூஸ் என்னன்னா, ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்களுடைய கார் இருக்குது இல்லையா, அவர் பயணிப்பார் இல்லையா, அந்த ஆர்மர்டு கார், அந்த கார்ல ஒரு பாம் வெடிச்சு சிதறி இருக்குது அப்படிங்கிற செய்தி வெளியாகி இருக்குது. இது மிகப்பெரிய சதிவேலையாக பார்க்கப்படுது நண்பர்களே. நேற்று முன்தினம் தான் யுக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி ஒரு வார்த்தை விட்டாரு, புட்டின் ரொம்ப நாளைக்கு வாழ மாட்டாரு மனுஷன், அவருடைய சாவு நெருங்கிட்டு இருக்குது, அவர் இறந்த பிறகு இந்த பிராந்தியத்தில் அமைதி ஏற்படும் அப்படின்னு சொல்லி சொன்னார் இல்லையா. அவர் அதை சொல்லி அடுத்த நாளே இப்படி ஒரு சம்பவம், பயங்கரமான சம்பவம் நடந்திருக்கிறது. உலக அரங்கில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்குது நண்பர்களே. இந்த சம்பவம் எங்க நடந்தது? ரஷ்ய அதிபர் புட்டினுடைய உயிருக்கு ஆபத்து ஏதேனும் ஏற்பட்டிருக்குதா? இதனுடைய பின் விளைவுகள் என்னவாக இருக்கும்? இதுல யுக்ரைனுடைய சதி திட்டம் இருக்குதா? இதை பற்றியெல்லாம் தான் இன்னைக்கு பார்க்க போறோம் நண்பர்களே. வாங்க நண்பர்களே, நம்மளுடைய சேனலை நீங்க முதல் முறையாக பார்க்க வர்றீங்க அப்படின்னாக்க, இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை நீங்க மிஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்க நண்பர்களே. அதோட நிக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை தட்டினீங்கன்னா அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுகிற வீடியோக்கள் எல்லாம் தவறாம உங்களை வந்து சேரும். வாங்க நண்பர்களே, வீடியோ போகலாம். நண்பர்களே, இன்னைக்கு நியூஸ் எடுக்கலாம், இன்னைக்கு பேசுறதுக்கு அப்படின்னு நாம உட்கார்ந்த உடனேயே நம்ம கண்ணில் பட்ட முதல் செய்தியே பயங்கர அதிர்ச்சிகரமான செய்தியா இருந்தது நண்பர்களே. அது என்னன்னா, ரஷ்ய அதிபர் புட்டினுடைய கார் வெடித்து செதறிச்சு அப்படிங்கிறதான். அந்த கார் வந்து ஏன் வெடிச்சது அப்படிங்கிற விஷயங்களை இன்னும் வந்து துப்பறிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னாலுமே கூட இது வந்து ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு வைக்கப்பட்ட வெடி அப்படிங்கிறத மட்டும் தெல்ல தெளிவாக தெரியுது நண்பர்களே. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், உலகத்திலேயே ஆக அதிக செக்யூரிட்டி கொடுக்கப்படுகிற தலைவர்களில் ரஷ்ய அதிபர் புட்டினும் ஒருத்தர். இப்போ அமெரிக்க அதிபர் இருக்கார் இல்லையா, ட்ரம்ப் இருக்காரு, அதுக்கு முன்னாடி பைடன் இருந்தாரு, அவங்களுக்கு பயங்கரமான ஒரு பாதுகாப்பு வழங்கப்படும் இல்லையா. கிட்டத்தட்ட அதற்கு நிகரான ஒரு பாதுகாப்பை ரஷ்ய அதிபருக்கு ரஷ்யா வழங்கி வருது. அதுவும் பல அடுக்கு பாதுகாப்பு. அவர் வந்து ஒரு பக்கம் போகணும், அவருக்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு அப்படின்னாக்க, கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அந்த ப்ரோக்ராமை ஃபைனலைஸ் பண்ணி எந்த ரூட்டு, எந்த வண்டியில் போகிறது, என்ன ஏதுங்கிறதெல்லாம் ஃபைனலைஸ் பண்ணிடுவாங்க. அப்படி அந்த இடத்துக்கு அவர் போகும்போது அவர் பயன்படுத்துகிற கார்லாம் இருக்கு இல்லையா, அது பிரத்யேகமான கார்கள், எல்லாமே ஆர்மர்டு கார் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது குண்டு துளைக்காத கார்களை அவங்க பயன்படுத்துகிறாங்க. அவர் ரஷ்யாவிலேயே தயாரிக்கப்பட்ட அவங்க நாட்டு கார் ஒன்று தான் வந்து அவர் விரும்பி எடுக்கிற காரு. அது வந்து ஒரு லிமோசின் வகையை சேர்ந்த ஒரு கார். அந்த கார்ல தான் அவர் பயணிக்கிறது வழக்கம். அது மட்டும் இல்ல, அவருடைய அந்த ஃபேவரட்டான கார்னு சொல்றாங்களே, அந்த கார்ல தான் சமீபத்தில் வடகொரிய அதிபர் வந்தார் இல்லையா, கிம் ஜாங் உன் வந்தார் இல்லையா, அவரை கூட இந்த கார்ல தான் அழைச்சிட்டு போயிருக்கிறாரு புட்டின். அந்த கார் வந்து நேற்றைய தினம் ரஷ்யாவுடைய உளவுத்துறை இருக்குது இல்லையா, அந்த ரஷ்ய உளவுத்துறையுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ்ல நிறுத்தி வைக்கப்பட்டிருந்திருக்குது. அந்த இடத்துல தான் அவங்க வழக்கமாக இந்த ரஷ்ய அதிபருக்காக பயன்படுத்துகிற கார்களை நிறுத்தி வைக்கிறது வழக்கம். அப்படி அவங்க நிறுத்தி வச்சிருந்தப்பதான் திடீர்னு அந்த கார் வந்து வெடிச்சு சிதறி இருக்குது. ரஷ்ய அதிபர் பயணிக்க வேண்டிய அந்த காருக்கு எவ்வளவு பாதுகாப்பு கொடுத்திருப்பாங்க, எத்தனை அடுக்கு பாதுகாப்புக்கு நடுவில் அது இருந்திருக்கும். அதையெல்லாம் மீறி யாரோ ஒருத்தர் அந்த காரில் வெடி வச்சுட்டாங்க அப்படிங்கிறது உலகம் முழுவதும் பெரும் பரபரப்பாக பேசப்பட்டு வருது. இந்த விஷயம் குறித்து ரஷ்யாவுடைய உளவுத்துறை இதுவரைக்கும் வாய் திறக்கவில்லை அப்படிங்கிறத நாம இங்க உங்ககிட்ட சொல்லணும் நண்பர்களே. அது மட்டும் இல்ல, ரஷ்ய அரசாங்கமும் இதை பற்றி இதுவரைக்கும் வாய் திறக்கல நண்பர்களே. இந்த விவகாரத்தில் நமக்கு கிடைத்த செய்திகள் என்ன அப்படின்னாக்க, இந்த காரை வந்து அங்கே நிறுத்தி வச்சிருந்துருக்கிறாங்க ரஷ்ய உளவுத்துறையுடைய ஹெட் குவார்ட்டர்ஸில்.
அந்த கேம்பஸுக்குள்ள நிறுத்தப்பட்டிருந்த அந்த கார்ல திடீர்னு ஒரு வெடிச்சம்பவம் வெடிச்சு சிதறி இருக்குது. அதற்கு பிறகு இந்த கார் வந்து அப்படியே பத்திக்கிட்டு தீ பயங்கரமா எரிஞ்சிருக்குது. இந்த விஷயம் எல்லாம் வீடியோவில் ரெக்கார்டும் ஆயிருக்குது. இந்த விவகாரத்துக்கு பின்னணியில யார் வந்து செயல்பட்டு இருக்கிறாங்க, எப்படி இவ்வளவு பாதுகாப்பை தாண்டி ரஷ்ய உளவுத்துறை ஹெட் குவார்ட்டர்ஸுக்குள்ளேயே நின்ற ஒரு ரஷ்ய அதிபர் பயணிக்கிற கார்ல எப்படி இப்படி ஒரு சம்பவம் நடந்தது, எப்படி அதை வந்து இந்த தீவிரவாதிகள் உள்ள ஊடுருவ முடிஞ்சுது அப்படின்னு ரஷ்யா வந்து இப்பொழுது இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நல்ல வேலையாக நண்பர்களே, அந்த சமயத்தில் ரஷ்ய அதிபர் அந்த காரில் பயணிச்சுக்கிட்டு இல்லை. அவர் வந்து தன்னுடைய ரஷ்ய அதிபர் மாளிகையில் இருந்திருக்கிறாரு. அந்த சமயத்தில் இரவில் இது வெடிச்சதுனால அவர் தப்பிச்சுக்கிட்டாரு. அதே சமயத்தில் அந்த உளவுத்துறை கார் வெடிச்சது இல்லையா, அப்பொழுது அந்த காரில் யாராவது இருந்தாங்களா, பக்கத்தில் இருந்தவங்க பக்கத்தில் யாராவது இருந்தாங்களா, ஏன்னா நிறைய காவலர்கள் பக்கத்தில் இருந்ததாக சொல்கிறாங்க. அப்படி பக்கத்தில் இருந்தவங்களுக்கு ஏதேனும் பாதிப்புகள் ஏற்பட்டிருக்குதா அப்படிங்கிறத பற்றிலாம் ரஷ்யா இதுவரைக்கும் வாய் திறக்கவே இல்லை அப்படிங்கிறத நாம் இங்கே குறிப்பிடணும் நண்பர்களே. இது வந்து அதிக பரபரப்பானதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. அது என்னன்னா, இது நேற்று இரவு நடக்குது. முந்தா நாள் தான் வந்து யுக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி ஒரு வார்த்தையை விட்டாரு. அவர் என்ன சொன்னார் அப்படின்னாக்க, ரஷ்ய அதிபர் புட்டின் வந்து கூடிய விரைவில் அவர் வந்து மரணிக்க போறாரு, அவர் இறந்து விடுவாரு, அவருக்கு வந்து பயங்கர உடல்நிலை சரியில்லை, அதனால ஏதோ தீராத நோய் இருக்குது, அதோடைய கடைசி கட்டத்தில் இருக்கிறாரு, இறந்துருவாரு, அவர் இறந்த பிறகுதான் இந்த பிராந்தியத்துக்கு அமைதி வரும் அப்படின்னு சொல்லி ஜெலன்ஸ்கி சொன்னாரு. ஜெலன்ஸ்கி சொன்ன மறுநாளே இப்படி ஒரு குண்டுவெடிப்பு நடந்ததுனால உலகம் முழுவதும் இது ஒரு பெரும் சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்குது. யுக்ரைன் செய்த சதித்திட்டமா இது அப்படின்னு பலரும் கேள்வி கேட்குறாங்க. ஒரு சில வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இதை செய்யக்கூடிய அளவுக்கு இந்த அளவுக்கு திறமையா உள்ளுக்குள்ள ரஷ்யாவுடைய உளவுத்துறைக்குள்ள ஊடுருவி இப்படி ஒரு பாமை கொண்டுட்டு போய் வைக்கிற அளவுக்குலாம் வந்து ஜெலன்ஸ்கிக்கோ யுக்ரைனுக்கோ பெரிய திறன்லாம் கிடையாது. இதை செய்திருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இது அமெரிக்காவுடைய செயலாகத்தான் இருக்க வேணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுலேயும் சில வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ரஷ்ய அதிபர் ட்ரம்ப் வந்து புட்டினோடு ஒரு நல்ல உறவுல தான் இருக்கிறார் மனுஷன், அதனால ட்ரம்ப் வந்து இதை செய்திருப்பாரா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. மாறாக ஜோ பைடன் இருந்தார் இல்லையா அதிபராக அமெரிக்காவில் இதற்கு முன்பு, அவருடைய காலகட்டத்தில் அமெரிக்காவுடைய உளவு அமைப்பு ஏதேனும் ஒரு தேர்டு பார்ட்டிக்கு இது போன்ற ஒரு கான்ட்ராக்டை கொடுத்துருந்ததுன்னா, அதாவது தனியார் ஏஜென்சிக்கு ஒரு கான்ட்ராக்டை கொடுத்துருந்ததுன்னா அவங்க வந்து இப்பொழுது இதை செய்திருக்க கூடும். ஏற்கனவே வந்து கான்ட்ராக்டை கொடுத்துட்டா அதை இவங்க ஸ்பெசிஃபிக்காக நிறுத்தி இருக்க வேணும், நிறுத்தாமல் போயிருந்தா அது அப்படியே கண்டினியூ ஆகி அவங்க செயலில் இறங்கி இதை செய்திருக்க கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க நண்பர்களே. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் தெளிவாகுது, உலகின் மூத்த தலைவர்களில் ஒருத்தரான மிகவும் பவர்ஃபுல்லான தலைவர்களில் ஒருத்தரான ரஷ்ய அதிபர் புட்டினுக்கே இப்படி பாதுகாப்பு குறைபாடு இருக்குது அப்படின்னா மற்ற தலைவர்களை எல்லாம் நாம் எப்படி பாதுகாக்க வேணும் அப்படிங்கிறத நமக்கு உணர்த்துகிற விஷயமாக இதை அமைஞ்சிருக்குது அப்படிங்கிறது தெளிவாகுது நண்பர்களே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க ஒரு லைக் ஒன்று போடுங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட இதை ஷேர் பண்ணீங்க அப்படின்னா எங்களுக்கு இது மிகப்பெரிய ஊக்கமாக வரும். உங்களுடைய லைக்ஸும் ஷேர்ஸும் தான் எங்களுக்கு பெரிய ஊக்கமாக அமையுது நண்பர்களே. இந்த விவகாரத்தில் யுக்ரைன் இதை செய்திருக்குமா அல்லது அமெரிக்கா இதை செய்திருக்குமா அப்படின்னு நாம் இரண்டு சந்தேகங்களை கிளப்பி இருக்கிறோம் இல்லையா? உங்களுடைய பார்வை இதில் என்னவாக இருக்குது? இது யுக்ரைன் செய்திருக்கும் நினைக்கிறீங்களா இல்லை அமெரிக்கா செய்திருக்கும் நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பாய்.